வணக்கம். இன்றைக்கி நம்ம கொள்ளுப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளுப்பருப்பை ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரைக்கு வைக்கிற உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மனிதர்களுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய உணவு. இந்த கொள்ளுப்பருப்பில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சூடுங்கிறதுனால அடிக்கடி இதை சேர்த்துக்க முடியாது. ஆனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையாச்சும் இதை எடுத்துக்கலாம். கிராமப்புறங்கள்லாம் இந்த கொள்ளுப்பருப்பு சட்னியை ஆட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க. அதனோட ருசியே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நகரங்களில் அந்தளவுக்கு இடவசதி இல்லாததுனால மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி ஆட்டி அதில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது அதனோட ருசியே அலாதி தான். சரி, இப்போ கொள்ளுப்பருப்பு சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கொள்ளு 50 கிராம். நான் இப்போ சொல்கிற அளவு 2 பேர் சாப்பிடலாம். எண்ணெய் தேவைக்கு தகுந்த மாதிரி, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, கருவேப்பிலை ஒரு இனுங்க, கொத்தமல்லி விதை 2 தேக்கரண்டி, மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, சின்ன வெங்காயம் 15, பூண்டு 10, உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி. முதல்ல கொள்ளு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அதில் கல் மண் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துடலாம். அதே மாதிரி கொள்ளை தவிர வேறு ஏதாச்சும் விதைகள் இருந்தாலும் அதை நீக்கிடலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே அதில் இந்த சரியில்லாத கொள்ளுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். மேலாப்பில் அந்த தண்ணியை வடிச்சிட்டோம்னா அதெல்லாம் வெளியே போயிடும். அப்படியே ஏதாச்சும் ஒரு சில மண் அதில் இருந்ததுன்னா கொள்ளை அரிச்சு போட்டுக்கலாம். கொள்ளை மட்டும் மேலாப்பில் அரிச்சு போட்டோம்னா கல் இருந்ததுன்னா அடியில் அப்படியே தங்கிடும். இப்போ இந்த கொள்ளுக்கு தேவையான அளவு உப்பு, 4 பூண்டு, அப்புறம் இதுக்கு வைக்கிறதுக்கு தண்ணி 2 சொம்பு ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டு குக்கரில் 8லேருந்து 10 விசில் விடலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம அந்த கொள்ளுப்பருப்பு சட்னிக்கு தேவையான மிளகாய் செலவு வறுத்துடலாம். சட்டி வச்சு இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். காரம் வேணுங்கிற அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வறுப்பு வறுத்துடணும். அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இதை 3ஐயும் போட்டு நல்லா வறுக்கணும். அதிலே 4 பூண்டு சேர்த்துக்கலாம். கொள்ளு சட்னியில் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடைசியாக கொஞ்சம் பச்சை வெங்காயம் சேர்த்துறதுனால இப்போ வறுக்கும்போது 4 வெங்காயம் தான் போடுறேன். அப்படி பச்சையாக போட்டு அரைக்க விருப்பம் இல்லாதவங்க மொத்த வெங்காய பூண்டையும் இப்போ வறுக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிடலாம். குக்கரும் விசில் அடங்கிடுச்சு. அதை திறந்து கொள்ளு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கொள்ளு நல்லா வெந்துடுச்சு. இந்த சட்னிக்கு கொள்ளை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க தண்ணியில் ரசம் வச்சிடலாம். இந்த கொள்ளில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு பருப்பை ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த மிளகாய் சோளோடு சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கொள்ளு வேகும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் சட்னி அரைச்சதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பச்சை வெங்காயத்தை ஒரு தட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் சுலபமாக அரையும். ஆனால் சட்னி அரைக்கும் போது இந்த வெங்காயத்தை மொத்தமாக அரைச்சிடாமல் 1-2 அப்படியே இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொள்ளுப்பருப்பு சட்னி தயாராகிடுச்சு. இப்போ இந்த கொள்ளுப்பருப்பு சட்னியை சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிடும்போது அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். மணக்க மணக்க நெய் விட்ட கொள்ளுப்பருப்பு சட்னி தயார். சாப்பிடலாம்.